வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல நம்ம குடும்பத்தை நம்மள பாத்துக்கிறதுக்கே நமக்குலாம் டைம் இல்ல. இதுல மத்தவங்க கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்லாம போயிருது. இதையே ஒரு நோக்கமா வச்சு உங்க மேல அன்பு செலுத்தி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். வாங்க ஷோக்கு போலாம். ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஹெல்த் செக்மெண்ட். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஹெல்த் செக்மெண்ட்ல பேச போறது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தேசிகாச்சாரி. இன்னைக்கு அவர் சொல்லி கொடுக்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜ் மேனேஜ்மெண்ட். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாரு. கவனமா பாருங்க. ஏஜ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு அப்கமிங் மெடிக்கல் சயின்ஸ். அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான இந்த ஒரு விஞ்ஞானம். இதை டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இந்தியாவுக்கு முதல் முறையாக இங்கே சென்னைக்கு 6 வருடங்களுக்கு முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்தும் நானும் இந்த ஏஜ் மேனேஜ்மெண்ட் சயின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதாவது முதுமை காலத்தில் ஏற்படக்கூடிய பல வியாதிகள், உதாரணமாக சர்க்கரை நோய், டயபெட்டிஸ் என்று சொல்லுவோம், பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லுவோம், கேன்சர், அதாவது புற்றுநோய்கள், அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலிகள், உடல் வலிகள், ஃபைப்ரோமயால்ஜியா என்கிற பல வியாதிகள் வயதான காலத்தில் வரவேண்டியதை அது இப்போவே 20-25 வயதுக்குள் வந்துவிட்டால் அதனால் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு பல பேர் இதனால் மிகவும் அவதிக்குள்ளாகிறார்கள். இதை துல்லியமாக கண்டுபிடிக்க மெடிக்கல் பார்க் எங்களுடைய யூனிட்டில் ஹெச்ஸ்கேன்ங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்குது. இந்த டெக்னாலஜியிலிருந்து நாங்கள் காக்னிட்டிவ் பயோமார்க்கர்ஸ் ஒரு 4, சென்சரி பயோமார்க்கர்ஸ் ஒரு 3, மோட்டார் பயோமார்க்கர்ஸ் 3, பல்மனரி பயோமார்க்கர்ஸ் 2 என்று 12 பயோமார்க்கர்ஸுக்கு நாங்களே துல்லியமாக கண்டுபிடிப்போம். அதை அளவும் செய்வோம். இதனால் நாங்கள் ஃபங்க்ஷனல் ஏஜ் ஆர் பயாலாஜிக்கல் ஏஜ், உடம்பில் நடக்கக்கூடிய பயாலாஜிக்கல் என்ன என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். உதாரணமாக குரோனாலஜிக்கல் ஏஜ், அதாவது உங்களுடைய பர்த் டேட்லேருந்து இன்று வரைக்கும் 20-25 என்று வைத்துக்கொண்டால், ஆர் 25 வயது என்று வைத்துக்கொண்டால், இந்த ஃபங்க்ஷனல் ஏஜ் 30 என்று காண்பித்தால் 5 வயது உங்களுடைய லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி நிறைய பேர் இங்கே வர்றவங்க எல்லாம் இந்த ஃபங்க்ஷனல் ஏஜ் 30-35ன்னு காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஆக்சுவல் வயது 25 தான். ஒரு 10 வயசு பின்னடைந்து இருக்காங்க. ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் ஏஜிங் ஆர் பயாலாஜிக்கல் ஏஜிங் பேர். இதனால தான் பலவிதமான வியாதிகள் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்குது. இதற்கு மெயின் காரணம் என்னென்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸுங்கிறது உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றுதல், அதே மாதிரி நடைப்பயிற்சி இல்லாமை, அப்புறம் வேலை செய்கிறது இந்த ஹார்டு லேபர், ஃபிசிக்கல் லேபர், மேனுவல் லேபர்ங்கிற கான்செப்ட்லேருந்து மாறி போய் இப்போது எல்லாம் ஆஃபீஸ் பேஸ்ட், ஒர்க் அட் ஹோம், இந்த மாதிரி ஒரு பலவிதமான நாங்கள் ஒரு உடல் பயிற்சி இல்லாத வேலைகளில் இருந்து வருகிறோம். அப்புறம் மன அழுத்தங்கள், பலவிதமான மன அழுத்தங்கள், ஃபேமிலி சம்மந்தப்பட்ட மன அழுத்தங்கள், ஒர்க் பிளேஸில் சம்மந்தப்பட்ட மன அழுத்தங்கள், அப்புறம் ஃபைனான்சிங் சம்மந்தப்பட்ட மன அழுத்தங்கள், இல்லாட்டி போனால் ஒரு பொலிட்டிக்கல் லைஃப்பில் உள்ளவங்களுக்கு உள்ள மன அழுத்தங்கள், இல்லாட்டி போனால் கோர்ட்டு சட்ட ரீதியாக இது சம்பந்தப்பட்ட மன அழுத்தங்கள் என்று பலவிதமான மன அழுத்தங்கள் காரணத்தினால் இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் ஒரு ஆரம்ப காலத்திலேயே ஒரு யங் ஏஜ்லேயே வெளிப்படுத்துறது. இதனால் பலவித வருடங்களுக்கு, பல டீகேட்ஸுகளுக்கு தொந்தரவு அதிகமாகும். ஒரு டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் என்று வந்தால் 20 வயதில் வந்தவரை நினைத்து பாருங்கள், 60-65 வயதுக்கு அவர் டயபெட்டிஸ் தான். அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகம். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது. அவர் தொழில் ரீதியாகவும் அதிகமாக கவனம் செலுத்துவது முடிவதில்லை. இந்த டயபெட்டிஸ் சம்பந்தப்பட்ட ஒரு டாப்பிக்கை அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்ப்போம். நேயர்களே வணக்கம், நன்றி. டாக்டர் தேசிகாச்சாரி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே இளமையா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. இவரு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நீங்க எப்பயுமே இளமையோடையும் அழகோடையும் இருக்கணும் நாங்க வாழ்த்துறோம். இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இப்ப நம்ம இருக்கிறது ஃபைனல் செக்மெண்ட், நமக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி செக்மெண்ட். இன்னைக்கு நம்ம பியூட்டிஷியன் வசுந்தரா சொல்லி கொடுக்க போற லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. இந்த சம்மர்ல வெயில்ல போய் டேன் ஆகுற ஸ்கின்னை வந்து எப்படி ஹெர்பல் வச்சு ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாங்க. ரொம்ப கவனமா பாருங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருமே வெயிலில் போயிட்டு வந்தால் சீக்கிரமே கருத்துடுறோம். அதை எப்படி சரி செய்யலாம், அதுவும் அதை ஹெர்பலாக எப்படி சரி செய்யலாம், அதை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறவங்க பிரியா வெயிலில் போய் வந்ததுனால ரொம்ப ஃபேஸ் கருத்து இருக்கு. அதுவும் அவங்களுடைய ஃபோர்ஹெட் நெத்தி பகுதியெல்லாம் ரொம்ப டார்க் ஆயிருக்கு. வெயில் படுறதுனால நிறைய பேருக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏற்படுது. இதை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்து பூக்களுடைய சாறு. அது வந்து ஃப்ளவர் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப ஈஸி தான் செய்யறது. இது எப்படி செய்யறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ளவர் வாட்டர் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். 1 லிட்டர் வாட்டர் நான் நல்ல பியூர் வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த வாட்டரை வந்து நான் ஹீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா சூடு வரும்போது ஒரு ஃப்ளவராக இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். என்னெல்லாம் ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இது வந்து சம்பங்கி பூ, ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுடைய கலரை லைட்டன் பண்ணுறதுக்கு. இது வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும், நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் சாஃப்ட்னஸும் கொடுக்கும். இந்த பூ வந்து மனோரஞ்சிதம் பூ அப்படின்னு சொல்லுவோம், லேங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிற பூ. இது ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஸ்டிமுலேட்டிங் ஆனது. புதிய செல்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்காக, ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக இந்த பூ ரொம்ப நல்லது. அடுத்தது சாமந்தி பூ. இந்த மஞ்சள் சாமந்தி பூ அவ்வளோ நல்லது. கெமோமைல் அப்படின்னு சொல்கிறது. இது நம்மளுடைய ஸ்கின்னை ஹீல் பண்ணுறதுக்காக, ஏதாவது சின்ன காயங்கள் இல்லைன்னா அடிபட்டு சில ப்ரூசஸ் இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் ஹீல் பண்ணுறதுக்காக கெமோமைல் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது மல்லி வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு பூ. இது வைக்கும்போதே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங் கிடைக்கும். இந்த மல்லியும் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரோஸ் வந்து ரொம்ப அமரஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அமரஸ் ஃப்ளவர். இது வைக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதனால இந்த பலவிதமான கலர்ஸில் உள்ள இந்த ரோஸஸை இந்த ஃப்ளவர் வாட்டருக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ மஞ்சள், லைட்டாக இருக்கிற ரெட், அதே மாதிரி மெரூனாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்லா பூக்களுமே நம்மளுடைய ஸ்கின் கலரை லைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாகவும் ஆக்கும். இப்போ இது நல்லா ஹாட்டாக இருக்குது. நல்லா கொதிக்கிற வரையில் நீங்கள் பாயில் பண்ணுங்கள். வாட்டர் நல்லா 100 டிகிரிஸில் பாயில் ஆகட்டும். அது வரைக்கும் பாயில் பண்ணலாம். முதல்ல நான் போடுறது சம்பங்கி பூ. இந்த 1 லிட்டர் தண்ணிக்கு நான் 2 சம்பங்கி பூ போடுறேன். கொஞ்ச நேரம் அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் உள்ள அந்த தண்ணியில் இறங்குற வரையில் அப்படியே வச்சுட்டு, அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது மனோரஞ்சிதம், லேங். ஸோ இதையும் நான் 2 போடுறேன். இதோடைய வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கு. இது மேலே நம்ம ஃபேஸ் ஸ்டீம் பண்ணால் கூட ரொம்ப நல்லது. நம்ம ஃபேஸை இப்படியே மேலே வச்சு ஸ்டீம் பண்ணும்போது இந்த பூவோட எசன்ஸ் நம்மளுடைய ஸ்கின்ல படும்போது அது ரொம்ப நல்லது. இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருக்குது. அடுத்ததாக நான் போடுறது சாமந்தி பூ. இது நல்லா இந்த கீழே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டால் நல்ல எசன்ஸ் இறங்கும்.
போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஒரே மாதிரி எல்லோ ஆரஞ்சு ஃப்ளவர்ஸு இப்போ நான் போட்டிருக்கேன். அடுத்ததான் நான் இதில் போடுறது மல்லிப்பூ. இந்த அளவு 2 டைம் நான் போட்டிருக்கேன். இப்போ வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. மல்லியோட வாசனை ரொம்ப ஓவர் பவரிங்காக இருக்கும். அது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக ரோஸ், எல்லோ ரோஸ், மெரூன் ரோஸ் பெட்டல்ஸ். இது எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம், ஆனால் அதை தூக்கி போட்டுடுறோம். நம்ம கடவுளுக்கு போடுற அந்த பூக்கள் எல்லாத்தையுமே தூக்கி போடுறோம். இதை காய வச்சு கூட யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். இது நான் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். எல்லா ஃப்ளவர்ஸும் போட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரம் அதை அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போது அந்த ஸ்டீம் எல்லாம் அது உள்ளே மெல்ட் ஆகி, அந்த வேப்பர் எல்லாம் உள்ளே மெல்ட் ஆகி அந்த கம்ப்ளீட் எசன்ஸ் உள்ளே இறங்கிடும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த ஃப்ளவர் வாட்டரை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் வாட்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கலரே ஒரு கோல்டன் ஹனி கலரில் இருக்குது. இதை நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த காஸ் நான் வந்து இந்த ஃப்ளவர் வாட்டரில் டிப் பண்ணுறேன். ஃப்ளவர் வாட்டரில் டிப் பண்ணோடனே அப்படியே மஞ்சளாக எப்படியே மாறிடுது பாருங்கள். இது டெய்லியே நம்ம செய்யலாம். ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் டெய்லி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா ஃப்ளவர் வாட்டர்லாம் நல்லா ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதில் இருந்த ஃப்ளவர்ஸ் நம்ம நல்லா போட்டு பாயில் பண்ணோம்ல, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து ஃபுல் ஃபேஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். மெயினாக எங்கே ப்ராப்ளமோ அந்த இடத்துல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ சீக்ஸில் எல்லாம் சில பேருக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ஃப்ளவர் வாட்டரில் அப்பப்போ கொஞ்சம் காட்டனை டிப் பண்ணிவிட்டு மேலே அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 4-5 முறை நம்ம செய்யலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின் அப்சார்ப் ஆக ஆக இது அங்கங்கே வேணுன்ற இடத்துல நம்ம ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிக்கலாம். இது ஃப்ளவர் தெரப்பி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஏற்பட்டிருக்கிற அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் குறையும். வெயிலில் போயிட்டு வந்ததுனால ஏற்பட்டிருக்கிற கருமை கண்டிப்பாக ரொம்ப நல்லா குறையும். இது வாரத்தில் 7 நாள், அதாவது டெய்லி கூட நம்ம செய்யலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஏன்னா பூக்கள் வந்து ரொம்ப மென்மையானது. நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃப்ளவர்ஸ் வச்சு டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரோல் பண்ணி நான் எடுக்கிறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்கின் பார்க்கும்போதே. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி வந்துடும். அதை எடுத்துடலாம். நல்லா வைப் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
எல்லா பூக்களையும் போட்டு ஒரு ஃப்ளவர் வாட்டர் செஞ்சு அவங்களுடைய ஃபேஸில் வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் நல்லா அந்த டேன் குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இதை டெய்லி செய்யும்பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய பழைய கலர் அவங்களுக்கு கிடச்சிரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெயிலில் போயிட்டு வந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு பூக்களை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளவர் வாட்டர் செய்கிறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இன்றைய நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வசுந்தரா. நார்மலாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே ஒரு டவுட் வரும், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. அந்த டவுட்டை ரிமூவ் பண்ணி அதே மாதிரி டேனையும் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப அழகா நம்ம பியூட்டிஷியன் வசுந்தரா சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை நீங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்க நாங்க நம்புறோம். இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. இதே மாதிரி நாளைக்கும் 3 செக்மெண்ட்ஸ் அண்ட் 3 இன்ஃபர்மேஷன்ஸோட நாளைக்கும் உங்களை நானே வந்து மீட் பண்றேன். Until then, it's me, VJ Aishu, signing off. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.